ஆல் men and women are born equal. இத நான் சொல்லல, தாமஸ் ஜெஃபர்சன் சொல்றாரு. இந்தியன் கான்ஸ்டிடியூஷனும் ஏதோ ஒரு இடத்துல இத சொல்லுது. எங்க ஹிஸ்டரி டீச்சர் ஃபரா மேமும் இதத்தான் சொல்றாங்க. குட் மார்னிங் ஃபரா மேம். நல்லா போயிட்டு இருக்கு. Hey, good morning, Alfred. How are you? I'm ஒரு fine. குவாலிட்டியை பத்தி இவங்க எங்களுக்கு கத்து கொடுத்துட்டாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இவங்களே மறந்துட்டாங்க. இல்லனா ஸ்கூல்ல ஹைட் வாய்ஸ் லைன் இல்ல ரேங்கிங் கோத்து இருந்திருக்கவே கூடாது. அதோட இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் ஒரு ஏமாத்து வேலை. எல்லாரோட கிளாஸும் காமனா இருந்த கூட இதுல ஏகப்பட்ட கிளாஸ் டிஃபரன்சஸ் இருக்கு. ஃப்ரண்ட் ரோ ரிசர்வ்டா இருக்கும். டாப்பர்ஸ், படிக்கிறவங்க, டீச்சர்ஸ் ஃபேவரட் ஃப்ரண்ட் பெஞ்சர்ஸ். அதுக்கப்புறம் இருக்கிறது பேக் பெஞ்சர்ஸ். இவங்க தன்னோட கெத்தால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவுல பாப்புலரா இருப்பாங்க. எல்லாருக்கும் நடுவுல இக்னோர் ஆகுறாங்க. அதே நேரம் நடுவுல உட்காரக்கூடிய மிடில் பெஞ்சர்ஸ். இவன் தான் சம்விதான் சர்மா. வெளிப்படையா சொல்லணும்னா அதிகப்படியான குவாலிட்டி இவரு கூட தான் நடக்குது. ஏன்னா ஸ்கூல்ல இவரை எல்லாருக்கும் தெரியும். ஆனா வேற ஒரு பேர்ல. ஹாய், நீ பிரதீக்கோட ஃப்ரெண்டு தானே? அவனை மீட் பண்ணியா? இல்ல. என்னடா பின்னாடி வா. டேய் டேய் வாடா. ஒரு நிமிஷம் இருடா. பின்னாடி வா வா. Bag சீக்கிரம் டா. சீக்கிரம் சீக்கிரம். அதோட பிரதீக் இருக்கும்போது சம்விதான் சர்மா மிடில் பெஞ்ச்ல இருந்து பேக் பெஞ்சுக்கு போயிட்டாரு. ஆனா சைட் கிக் மூலமா இவர் எப்பவுமே ஹீரோ ஆகல. நான் எதிர்பார்க்கவே இல்ல, திடீர்னு அப்படி நடந்துருச்சு. அது கூட சும்மா பார்த்துட்டே இருப்பியா? இதை இப்படி விடணும். ஐயோ. எழுந்துரா எழுந்துரா சொல்றல எழுந்துரா. அவன் நிலைமைய பாருங்க. ஸ்கூல்ல ரொம்ப அழகா இருக்கிற பொண்ணு இவளை ரசிக்கிறா. ஸ்கூல்ல இந்த இடத்த பாருங்க. இங்கதான் சைட் கிக்கும் ஹீரோவும் ஒன்னா இருப்பாங்க. நாங்க எஜுகேஷனுக்காக ஸ்கூலுக்கு வருவோம். இவங்க என்ஜாய்மெண்ட்டுக்காக ஸ்கூலுக்கு வராங்க. இது ஸ்கூல்ல இருக்கிற ரேடார்லாம் வராது. அதனாலதான் இந்த இடத்துக்கு பேரு பர்முடா ட்ரையாங்கிள். ஆனா சில பேர் எப்பவும் ரேடாருக்கு அண்டர்ல இருப்பாங்க. இங்க வந்தும் கூட சைட் கிக்காவே இருந்துருவாங்க. என்னடா, என்ன விஷயம் சொல்லு. அப்படி என்ன பேசணும்? டேய் என்னடா, உனக்கு என்ன பைத்தியமா? டேய் இது அனுபவிடா. இன்னில இருந்து உன் மொத்த பொறுப்பையும் நான் எடுத்துக்கிறேன், சரியா? இந்தா இத புடி. பொறுப்பை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு எடுக்க பாக்குறியா நீ? என்னடா நீ நீ அப்படி கெட்டு போயிட்டனா என்னதான் கெட்டு போயிடும் சொல்ற? முதல்ல நீ இந்த மாதிரி நல்ல பையனா நடிக்கிறத தயவு செஞ்சு நிறுத்து. ஃபுல் சம்மர் வெக்கேஷன்ல ஜாஸோட போஸ்டர்ல கண்டதை எழுதி வச்சிருக்க. நீ அவளுக்கு முதல்ல ஒரு காமெடி பீஸ் தான், அதை நல்லா தெரிஞ்சுக்கோ. என்ன அவ தப்பா பார்க்கலையே, அது போதும். பேசாம நீ அவளுக்கு அண்ணன் ஆயிட. வேற என்ன சொல்றது? ரெண்டாவதுல இருந்து நீ இந்த மாதிரி வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த வருஷமும் இப்படியே போச்சுன்னா எல்லாம் போயிரும். இந்த பொடி. வேணாண்டா. டேய் சொல்றத கேளு, ட்ரை பண்ணி பாரு. இந்தா பொடிடா. பார்க்காத பத்த வை. அதியா, இது எங்களோடது இல்ல. நாங்க சிகரெட் எல்லாம் பிடிக்க மாட்டோம். அது ஏதோ இங்க கீழே கிடந்துச்சா, அதான் அப்படியே எடுத்து போட்டுலான்னு பார்த்தோம். ஓ அப்படியா? மேட்ச் பாக்ஸ் கூட இங்கதான் இருந்ததா? இங்க வரதுக்கு அலோடு இல்லைன்னு தெரியும்ல?
இங்க எல்லாருமே நேக்கட் தான். நேக்கட் அப்படின்னா அப்படி பார்த்தா இங்க டிராயிங் வரையறதும் அலௌடு இல்லைல்ல? நீங்க சொல்லலைன்னா நானும். டீல். டீல். இன்ஃபேக்ட் நீங்க பேசினது எதையும் நான் கேட்கல. அந்த ஜாஸ் விஷயம் இல்லவே இல்லை. என்னடா இது? அவ இத பார்த்து தொலைக்கணுமா? இவளை விட்டு தள்ளுறா. ஒரு விதத்துல நீ ப்ரப்போஸ் பண்ணிட்ட. வா போலாம். Good morning, students. I hope you all enjoyed your summer vacation. In fact, some of you are still on vacation. Tripathi, my child, sleep is the motive enemy of success. Students, in the summer vacation, நான் பல புது ஹாபிஸை பிக்கப் பண்ணேன். இன்ஃபேக்ட் 3 மேரத்தான்ல நான் பார்ட்டிசிபேட்டும் பண்ணேன். கேட்டியா? ஃபாதர்ல இருந்து கிராண்ட் ஃபாதர் ஆகுற வயசு ஆகுது. ஹுசைன் போல்ட் ஆயிட்டாரா? நீங்க எல்லாரும் இப்போ ரொம்ப குழந்தைத்தனத்தோட இருக்கீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற குழந்தைத்தனம் அப்படியே இருக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன வயசானாலும் அதை பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது. எப்பவும் யங்கா இருக்கணும். அப்படி இருந்தாதான் நாள் பூரா எப்பவுமே அது உங்களை உற்சாகமா வச்சுக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சிட்டியை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. ஆனா ஒரு விஷயம் இருக்கு, அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு. சூப்பர் 20. எஸ், போன வருஷம் என்னடா இது? நான் ஒரு ஜாஸ் இந்த வாட்டி டாப்ல வருவா பாரு. லக்னோவுக்கு போயிருந்தேன். நானும் இன்ட்ரெஸ்டா படிக்க ஆரம்பிச்சா அனுபவத்தை சொல்லணும்னா நானும் அவள மாதிரி சூப்பர் 20ல வருவேன்ல? ரொம்ப சந்தோஷமா இப்ப நல்லா தானே இருக்க? ஷர்மானு ஒரு லாங்குவேஜ் அப்புறம் சோஷியல் சயின்ஸ்ல நீ உதவாங்கறல. சின்ன பையன் அந்த வயசுலயே இல்லடா. அபரிமிதமான திறமைகளோடையும் எனக்கும் ஜாஸுக்கும் நடுவுல கிளாஸ் டிஃபரன்ஸ் வருதுடா. அந்த மாதிரி ஒவ்வொரு இளைஞர்களும் நீ சரியா தான் சொன்ன. நான் ஆசைப்பட்டேன். அவன் முன்னாடி நான் நீங்களும் அந்த இளைஞன் ஒரு மாதிரி நார்மல் வாழ்க்கையில ஸ்டூடெண்டா தான் இருக்க போறேன். 9th கிளாஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் கிளாஸ்ல இருக்கிற டாப் 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க பிசிஎம்பியோட ஸ்பெஷல் கிளாஸஸை ப்ரொவைட் பண்ணுவோம். அப்பதான் அவங்களால ஐஐடி அண்ட் எய்ம்ஸ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும். இந்த பேட்சை தான் நாங்க சூப்பர் 20ன்னு சொல்லுவோம். ஃபாதர், வாட் இஸ் PCMB? The prestigious committee of mentally broken. தேங்க்யூ சாஹில், நீ எல்லாரையும் நல்லா சிரிக்க வச்ச. அது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அண்ட் பயாலஜி. ஸ்கூல்ல இருக்கிற ஜூனியர் ஸ்கூல் டாப்பர் கிட்ட இருந்தானே கத்துப்பாங்க. அசோக் சார். So students, the results of last session, Sudha madam is complicated. Compiling. Sorry. Sudha ma'am is compiling. Lunch break க்கு அப்புறம் we will announce the name of the students. அவங்க தான் சூப்பர் 20 பேட்ச்ல இருப்பாங்க. So all the best and may best of all will. டேய் அங்க பேர் ஜாஸ் கிளம்பிட்டா. நீ போடா. நீங்களா போற? பிரதீக், ஹாய். எப்படி இருக்க? உன்னோட வெக்கேஷன் எப்படி போச்சு? நல்லா போச்சு. நாங்க 2-3 ரா பாட்டில்ஸ் ஜெயிச்சோம். அப்புறம் நாங்க ஒரு இடத்துக்கு எப்படியும் போயிருந்தோம். உன்னோட மம்மிக்கு ரிசல்ட்ஸ் எல்லாம். யூ மீன் டு சே சுதா மேம், ப்ரொஃபஷனல் பவுண்டரிஸ் இருக்கு. ஓகே. சுதா மேம், அவங்களுக்கு சூப்பர் 20யோட ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும்ல. நான் அதுல இருக்கனா இல்லையான்னு சொல்ல. நீ பேசாம ஒரு வேலை பண்ண. நீ நேரா அவங்க கிட்டயே பேசலாமே. நம்பர் தரேன். ஜஸ்ட் ஜோக்கிங் யார். அவங்க ஏன் என்கிட்ட சொல்ல போறாங்க?
அப்போ அவங்க கிளாஸ்ல இருந்து என்ன பிரயோஜனம்?